வந்தவர்கள் யாவரும் கூட நிதானிக்க வேண்டும். என்னங்க, நான் ஏன் சபைக்கு வந்தேன்? ஏதோ வரணும், அவங்க வரலன்னு நினச்சிக்க போகிறாங்க. நாங்கள் நினச்சி என்ன இருக்குது, சொல்லுவோம் வாங்கன்னு. நீங்கள் வர்றதுனால யாருக்கு நன்மை? உங்களுக்கு நன்மை. வாத்தியாருக்கு எப்படியோ சம்பளம் கிடைச்சிடும். நிறைய பேர் ஒரு முன்னேற்றம் இல்லையே கிறிஸ்துக்குள்ள. அந்த கிறிஸ்துவின் முன்னேற்றம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்களும் எப்படி இருப்பீங்க? தேவனுக்குள்ள முன்னேற்றம் உள்ளவர்களாக இருப்பீங்க. நிறைய பேர் அப்படி இல்லை. எதுக்காக வரீங்கன்னு எனக்கே தெரியல. என் தம்பி அதான் கேட்டேன், ஏன் இங்க வர, எதுக்காக இங்க வர? சும்மா வந்துட்டு உட்காந்து எழுந்து போறதுக்கா? அவனுக்கு என்ன நினைச்சுக்கிட்டான், இவர் நம்மள ஏன் வரேன்னு சொல்லி கேட்கிறாருன்னா, நான் இங்க ஏன் வரேன்னு கேட்கல. வந்தவங்க தேவனுடைய சத்தியத்தை கேட்டு உணர்ந்து புரிந்து அதை மறுபடியும் நினைவுபடுத்தி மனமாடம் பண்ணி அந்த வார்த்தைகளை சொல்லி 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 பழகும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களை காண்கிறார். என் பிள்ளைங்க வார்த்தைகளை நினைவுபடுத்திருக்கேன், இன்னும் நினைவுகளை கொடுப்பார். அதுதான். அப்ப சும்மா ஏதோ வந்தோம் உட்காந்தாங்க, வீட்டில் ஏதோ ஒரு போரா இருக்குது, அதனால வந்தோம், 2 மணி நேரம் போகிறோம் அப்படிலாம் கூட வந்திருக்கலாம். ஆனா வந்தவர்கள் அந்த இடத்திலே, இது தேவ சமூகம், தேவன் பேசுகிற இடம். அவன் வந்தவர்கள் கவனிக்கிறான். நான் வந்துட்டேங்க, யார் எப்படி போனாலும் பரவாயில்லைங்க, ரைட், ஓகே, அப்படி சிலர் வந்திருக்கலாம். அப்படி வந்தவர்கள் கூட தேவனுக்குள்ள எப்படி இருக்கீங்க? எப்போ வேணா வருவேன், யார் விருப்பம் வாங்க, உங்க விருப்பம் தான், எப்போ வேணா வாங்க. ஆனா வந்தவர்கள் தேவனுக்குள் எப்படி இருக்கிறீங்க? அதான் 2 கொரிந்தியர் 13:5. நீங்க முடியும் போது கூட வாங்க, ஏங்க இப்போ வந்தா நான் கேட்க மாட்டேன். ஏன்? தேவனுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை குறித்து தேவன் அறிவார், நாங்களும் அறிவோம். அதுதான் இந்த காரியமே தவிர சும்மா சர்ச்சைக்கு வந்துட்டு போனோம்னா, சும்மா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒன்றுமே இருக்காது. வாத்தியார் சொல்கிற பாடங்களை கவனித்து கேட்டு உணர்ந்து அதை புரிந்து மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்த்து எழுதி பார்த்து எத்தனை மாதத்துக்கு இருக்கணும்? 9-10 மாதத்துக்கு அந்த நினைவுகள் அப்படியே இருக்கணும்.